ஒரே ஒரு எண்ணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த எண்ணத்தையே உங்கள் வாழ்க்கையாக்குங்கள். அதை பற்றி கனவு காணுங்கள். அதை பற்றி சிந்தியுங்கள். அதிலேயே வாழுங்கள். இதுவே வெற்றிக்கான வழி. உள்ளிருந்து வெளியில் வளர வேண்டும். உங்களுக்கு போதிக்கும் ஆசிரியர் உங்கள் ஆன்மா மட்டுமே. இதயத்துக்கும் அறிவுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டால் இதயத்தையே பின்பற்றுங்கள். ஒரு நாளில் எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் தவறான பாதையில் பயணம் செய்கிறீர்கள் என்று உறுதியாக நினையுங்கள். அனைத்து சக்தியும் உங்களுக்குள்ளேயே உள்ளது. நீங்கள் எதையும் அனைத்தையும் செய்ய முடியும். அதில் நம்பிக்கை கொள்ளுங்கள். உண்மையான வெற்றியின் பெரிய ரகசியம் தன்னலமின்மை. உங்கள் சொந்த இயல்புக்கு உண்மையாக இருப்பதே மிகப்பெரிய மதம். உங்கள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். தன்னைத்தானே பலவீனமாக நினைப்பதே மிகப்பெரிய பாவம். உங்களை உடல், அறிவு மற்றும் ஆன்மீக ரீதியாக பலவீனப்படுத்தும் எந்த விஷயத்தையும் விஷமாக கருதி நிராகரியுங்கள். நாம் என்னவோ அது நமது எண்ணங்களின் விளைவே. ஆகவே நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள் என்பதில் கவனம் கொள்ளுங்கள். சுதந்திரமாக இருக்க துணியுங்கள். உங்கள் எண்ணங்கள் செல்லும் எல்லை வரை செல்ல துணியுங்கள். எழுந்திருங்கள். விழித்திருங்கள். இலக்கை அடையும் வரை நின்றுவிடாதீர்கள். பிறருக்காக வாழ்பவர்களே உண்மையில் வாழ்கிறவர்கள். எதற்கும் அஞ்சாதீர்கள். அச்சமின்மை ஒரு கணமே சொர்க்கத்தை தரும். அன்பு என்பது விரிவு. தன்னலம் என்பது சுருக்கம். உங்களை நீங்கள் நம்பாதவரை இறைவனை நம்ப முடியாது. தேடவும் வேண்டாம், தவிர்க்கவும் வேண்டாம். வரும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். வலிமை என்பது வாழ்க்கை. பலவீனம் என்பது மரணம். ஆறுதல் உண்மையின் அளவுகோல் அல்ல. பிறரிடமிருந்து நல்லவற்றை அனைத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் அதை உங்கள் முறையில் உள்ளடக்கிக் கொள்ளுங்கள். ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டுமே செய்யுங்கள். அதை செய்யும்போது உங்கள் முழு ஆன்மாவையும் அதில் செலுத்துங்கள். நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் ஆகிறீர்கள். நாம் இன்று என்னவோ நாளை என்னவாக வேண்டுமோ அதற்கெல்லாம் நாமே பொறுப்பாளர்கள். ஒவ்வொரு செயலும் முதலில் கேலியையும் பின்னர் எதிர்ப்பையும் இறுதியில் ஏற்றுக்கொள்ளுதலையும் கடக்கிறது. எதையும் கேட்காதீர்கள். உங்களால் கொடுக்க முடிந்ததை கொடுங்கள். ஒரு முட்டாள் உலகிலுள்ள அனைத்து புத்தகங்களையும் வாங்கலாம். ஆனால் அவன் தகுதியுள்ள புத்தகங்களையே படிக்க முடியும்.